இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று திருமுழுக்கு யோவான் தலை வெட்டுண்ட திருவிழா, திருமுழுக்கு யோவானின் பாடுகள். அன்பிற்குரியவர்களே, இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 17 29 முடிய. இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் காண்பது என்ன என்றால், ஏரோது அவனுடைய தம்பியின் மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்டிருந்தான். அதை திருமுழுக்கு யோவான் மிக வன்மையாக கண்டித்தார். ஏரோதியாளுடைய தம்பி மனைவியினுடைய பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாளிலே முக்கியமானவர்களெல்லாம் பந்தியில் அமர்ந்திருக்கிறார்கள், அரசவையிலே விருந்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஏரோதியாளுடைய மகள் நடனமாடி ஏரோதை மகிழ்வித்தார். உடனே ஏரோது மிக உணர்ச்சி வசப்பட்டு, என்னுடைய அரசில் பாதியே ஆனாலும் உனக்கு நான் அதை கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, தாயினுடைய யோசனைப்படி இந்த சலோமி ஏரோதியாளுடைய மகள் திருமுழுக்கு யோவானுடைய தலை வேண்டும் என்று கேட்கிறார். அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன? அவன் கருத்தும் கனவும் வாழ்வும் இந்த மண்ணில் ஊன்றியிருந்தது. மண்ணை சேர்ந்தவன், மண்ணை சார்ந்தவன் விண்ணுக்கு செல்வதில்லை. ஆனால் அதே வேளையில் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு, கருத்து, இலக்கு அனைத்தும் விண்ணை சார்ந்திருந்தது. அவர் என்ன மனதில் சொல்லி கொண்டார்? தலையே போனாலும் போகட்டும், என்னுடைய தலைவர் தான் எனக்கு முக்கியம், கடவுள் தான் எனக்கு முக்கியம் என்று வன்மையாக கண்டித்திருந்ததனால் சிறையில் இருந்த திருமுழுக்கு யோவானை இப்பொழுது ஏரோது தலையை வெட்டி அந்த சலோமி கேட்டதன்படியே கொடுத்தார். இதிலிருந்து நமக்கு பாடம் என்ன? திருமுழுக்கு யோவானோ மற்ற எந்த இறைவாக்கினர்களோ இறைவன் உரைத்ததை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அதற்காக பாடுகள் பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த தலைமுறையினரை நாம் பெற்றிருக்கின்ற இந்த நம்பிக்கை வாழ்வில் உறுதிப்படுத்தி அவர்கள் மத்தியிலே சாட்சியாக வாழ்ந்து நம்முடைய இலக்கை அடைய நமக்கு ஒரு உந்துகோல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், உந்துதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன உந்துதல்? தலையே போனாலும் என்னுடைய தலைவர் குருநாதர் இயேசுவினுடைய விருப்பம்தான் என்னுடைய வாழ்வு. அந்த அடிப்படை அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடம் இருந்து விட்டால், தலை போனால் என்ன, கால் போனால் என்ன, நான் கால் போன பக்கமெல்லாம் நடக்க மாட்டேன், தலைவர் சொல்லுகிறபடியே நடப்பேன். இரக்கம் நிறைந்த எங்கள் இறைவா, திருமுழுக்கு யோவானிடம் இருந்த உறுதிப்பாடு எங்கள் உள்ளத்திலும் இருக்கட்டும். இயேசுவை, இயேசுவினுடைய உண்மைத்தன்மையை, இயேசுவினுடைய உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியாக இருந்த அந்த உண்மையை மற்றவர்களுக்கு உரைத்து போதித்து வருகின்ற காலத்தில் தவறு செய்தவர்களையெல்லாம் கண்டித்ததனால் தன் உயிரை கொடுக்க வேண்டியிருந்தது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிற எவனும் அதை இழந்து விடுவான் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு உம்முடைய திருமகன் சொல்லி இருக்கிறாரே. நாங்கள் உயிரை காத்து கொள்ள விரும்பவில்லை. ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய உயிரை உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கிறோம். நாங்கள் உயிரை இழக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு உள்ளுயிராய் இருக்கிற இயேசு மட்டும் போதும். என்றும் வாழுகின்ற அவர் பெயராலேயே உம்மிடம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.